அன்பின் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே உதிர்த்த 7 வார்த்தைகளில் 3வது வார்த்தையை நாம் தியானிக்கப் போகிறோம். இதனை யோவான் தன்னுடைய 19வது சுவிசேஷ நூலிலே 26-27 அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரத்தில் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். சிலுவை வரையிலும் வந்த யோவானே தன்னுடைய தாயை பராமரிப்பதற்கு தகுதியுடையவர் என்று சொல்லி தன்னுடைய தாயை யோவானிடத்திலும் தன் தாய் ஆறுதலாக யோவானுக்கு இருப்பார் என்று சொல்லி தனக்கு அன்பாயிருந்த யோவானை தன்னுடைய தாயினிடத்திலும் இயேசு கிறிஸ்து ஒப்பு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். குடும்ப நலத்தின் மேல் எத்தனை அக்கறை உடையவர் என்பதை சொல்லனா துயரத்தில் அவர் அங்கே தொங்கிக் கொண்டிருந்த போதிலும் அந்த குடும்ப நலனின் மேல் அவர் அக்கறை கொண்டு காட்டுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. இன்றைக்கு அவருடைய சிருஷ்டிப்பின் மகுடமாகிய மனிதனை ஆண்டவர் இந்த பூமியிலே உண்டாக்கின பொழுது அவனை ஒரு குடும்பமாக, ஒரு ஆணும் பெண்ணுமாக அவனை சிருஷ்டித்ததை நாம் பார்க்கிறோம். தேவ பிரசன்னம் அவனை நிறைத்திருந்த பொழுது அவன் அருமையாக சொல்லுகிறான், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாய் இருக்கிறாள். அதாவது ஆண்டவர் ஒரு குடும்பத்தை முதலிலே இந்த உலகத்திலே அவர் படைக்கிறதை நாம் பார்க்கிறோம். தேவ பிரசன்னத்தினால் அந்த 2 பேரும் நிறைந்திருந்தபடியினாலே அங்கே ஆதாம் அன்பு கூர்ந்தவனாக அருமையாக சொல்கிறான், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாய் இருக்கிறாள் என்று சொல்லி. ஆனால் குடும்பத்திலே தேவ பிரசன்னத்தை இழக்கும் பொழுது, பாவம் அவனுடைய வாழ்விலை பிரவேசிக்கும் பொழுது, அவளுடைய வாழ்விலை பிரவேசிக்கும் பொழுது அவன் உதிர்த்த வார்த்தை என்ன? நீர் தந்த ஸ்திரீயானவள் இதை எனக்கு புசிக்க கொடுத்தாள் என்று சொல்லி, நீங்கள் தான் எனக்கு தந்தீங்க, இவ தான் எனக்கு இதை தந்தாள் என்று சொல்லி அவளை ஒரு அன்பில்லாத வார்த்தைகளினால் சொல்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய முன்னோர்கள் கண்டுபிடித்து வைத்திருக்கிறார்கள், ஆசை 60 நாள், மோகம் 30 நாள் என்று சொல்லி. ஆனால் ஒரு தேவ பிரசன்னம் ஒரு குடும்பத்தில், ஒரு கணவன் மனைவியின் இடத்தில் காணப்படும் என்று சொன்னால் அவர்களுக்கு தெரியும். தேவ அன்பிலே தன்னுடைய மனைவியை பார்க்கும் பொழுது, இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாய் இருக்கிறாள் என்று சொல்லி பாவம் அந்த குடும்பத்தில் தலைவிரித்து ஆடும் பொழுது, நீங்கள் தந்த இந்த ஸ்திரீ, இந்த பெண், எனக்கு இப்படிப்பட்ட காரியத்தை செய்துவிட்டாள் என்று சொல்லித்தான் குற்றம் சாட்டுகிறவர்களாக குடும்பம் உடைக்கப்பட்டு நிற்கும். சத்தான் எந்த குடும்பத்திற்குள்ளே உட்புகுந்தாலும் இப்படிப்பட்ட நிலைமையை அவன் உண்டு பண்ணி விடக்கூடியவனாக இருக்கிறான். ஆகவே ஒரு குடும்பம் நன்றாக இருந்தால்தான் சமுதாயம் நன்றாக இருக்கும். ஒரு சமுதாயம் நன்றாக இருந்தால்தான் அந்த ஊர் நன்றாக இருக்கும். அந்த ஊர் நன்றாக இருந்தால்தான் அந்த நாடு நன்றாக இருக்கும். அந்த நாடு நன்றாக இருந்தால்தான் உலகமே நன்றாக இருக்கும். குடும்பம்தான் ஆண்டவரினுடைய நித்திய திட்டம். திருச்சபைக்கும் இன்னொரு பெயர் குடும்பம் என்றே சொல்லி நாம் பார்க்க முடியும். பரலோகத்திலும் குடும்பம் என்றே நாம் அழைக்கப்படுகிறோம். தேவனானவர் நமது தந்தையாக, நமது அப்பாவாக இருக்கிறார். குமாரன் நமது மணவாளனாக இருக்கிறார். ஆவியானவர் நமது சிறந்த நண்பராக, துணையாளராக அவர் இருக்கிறதை நாம் வேதத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடியும். இன்னும் ஆண்டவர் குடும்பத்தை எத்தனையாய் நேசிக்கிறார் என்பதற்கு ஆதாரமாக நோவாவோடு அவன் குடும்பத்தையும் தேவன் ரட்சித்ததை நாம் பார்க்கிறோம். மிகப்பெரிய இந்த உலக அழிவிலிருந்து நோவாவையும் அவனுடைய மனைவியையும் அவனுடைய 3 மகன்களையும் 3 மகன்களின் அங்கே மருமகள், அந்த 3 மகன்களின் மனைவிகளையும் ஆண்டவர் பாதுகாத்ததை நாம் பார்க்கிறோம். ராகாப் என்கிற வேசி அங்கே இஸ்ரவேலிலிருந்து வந்த வேவுகாரர்களை மறைத்து வைத்துவிட்டு அவளுக்கு தெரிந்துவிட்டது, உங்களை குறித்து எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது, உங்களை நினைக்கிற பொழுதே எங்கள் இருதயமெல்லாம் கரைந்து போயிற்று என்று சொல்லி நிச்சயமாக தேவன் தன்னுடைய ஜனங்களை இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் ஒப்பு கொடுத்து விடுவார் என்பதை அறிந்து அங்கே அவள் வந்த அந்த வேவுகாரர்களிடத்தில் சொல்லுகிறாள், எங்கள் தேசத்தை நீங்கள் அழிக்கும் பொழுது என் குடும்பத்தை தப்ப விட வேண்டும் என்று கேட்ட பொழுது ஒரு சிவப்பு நூலை அந்த ஜன்னலில்
நீ கட்டி வை, இதுவே உனக்கு அடையாளம். நாங்கள் அதை பார்க்கும் பொழுது உன்னை மாத்திரமல்ல உன் முழு குடும்பத்தையும் நாங்கள் தப்ப விடுவோம் என்று சொல்லி ராகாபை மாத்திரமல்ல ராகாப் குடும்பம் முழுவதும் அங்கே ரட்சிக்கப்பட்டதை குறித்து நாம் பார்க்கிறோம். அதனை போல சகேயு வீட்டில் இயேசு கிறிஸ்து பிரவேசித்த பொழுது அவர் சொல்லுகிறார், ஒருமையில் சொல்லாமல் இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதே போல் பவுலை அடித்து அங்கே தொழுமரத்தில் மாட்டி வைத்து விட்டு அங்கே காவல் அதிகாரி உட்கார்ந்திருக்கிற அந்த நேரத்தில் அவர்கள் பாடின பொழுது அந்த சிறைச்சாலையினுடைய அஸ்திபாரங்கள் அசைக்கப்படத்தக்கதாக தேவ பிரசன்னம் இறங்கி வந்த பொழுது கதவுகளெல்லாம் திறவுண்டதுனால எல்லா கைதிகளும் ஓடிருப்பாங்கன்னு நினச்சி அந்த காவல் அதிகாரி தன்னை தற்கொலைக்காக அவன் தன்னை அர்ப்பணித்த பொழுது அங்கே பவுல் அவனை தடுத்து நிறுத்தினதுனால ஓடி வந்து அவன் எல்லா விதமான விளக்குகளையும் கொண்டு வந்து அங்கே பவுலுடைய காயங்களை எல்லாம் கழுவி அங்கே அவர்களுக்கு மருந்து இடும் பொழுது கேட்கிறான், ஆண்டவன்மாரே நான் ரட்சிக்கப்படுகிறதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டபொழுது பவுல் அப்போஸ்தலர் 16:31 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி குடும்பத்தை நேசிக்கிற ஒரு ஆண்டவராக நாம் பார்க்கிறோம். குழந்தைகளை கிறிஸ்துவினிடம் வழிநடத்த தந்தைக்கும் தாய்க்கும் கூட நமக்கு பொறுப்பு காணப்படுகிறது. தந்தைக்குத்தான் அதிகமான பொறுப்பு இருக்கிறது. குடும்பத்தை ஆண்டவர் நேசிக்கிறார் என்பதை ஒரு தகப்பனும் தாயும் புரிந்து கொண்டு அவர்கள் பின்பற்றுகிறது மாத்திரமல்ல, தனிப்பட்ட ரட்சிப்புக்காக அவர்கள் ஜெபிப்பது மாத்திரமல்ல, தன்னுடைய குடும்பத்திற்காக பிள்ளைகளுக்காக நடத்துவதிலும் ஜெபிப்பதிலும் அவர்கள் அக்கறை உடையவர்களாக இருக்க வேண்டும். அநேக வாக்குத்தத்தங்கள் ஆண்டவர் குடும்பம் முழுவதையும் ரட்சிப்பதற்குத்தான் தந்திருக்கிறார். ஒரு தனி மனிதனாக நான் ரட்சிக்கப்பட்டு பரலோகத்திற்கு சென்று விடுவேன் என்று அல்ல, என்னை தொடுவார் என்று சொன்னால் என்னை கொண்டு என் முழு குடும்பத்தையும் அவருக்குள்ள அவரால் கொண்டு வர முடியும். ஒரு லாசருவை நேசித்தார் என்று சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய மரியாளை ஆண்டவர் நேசிக்க முடியும், மார்த்தாளை நேசிக்க முடியும், 3 பேரிடத்திலும் அவர் அன்பாய் இருக்க முடியும். அதனை இந்த காரியங்களை இந்த வாக்குத்தத்தங்களை நாம் புரிந்து கொண்டு நாம் ஜெபிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். நீதிமொழிகள் 1:8 என் மகனே உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. ஆகவே இங்கே குடும்பத்தினுடைய காரியங்கள் எத்தனையாய் முக்கியத்துவப்படுத்தப்படுகிறது பார்க்கிறோம். ஆதியாகமம் 18வது அதிகாரம் 19வது வசனத்தில் கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாக அங்கே ஒரு காரியத்தை அங்கே ஆண்டவர் அவனிடத்தில் பேசுகிறதை பார்க்கிறோம். ஆதியாகமம் 18வது அதிகாரம் 19வது வசனத்தில் ஆண்டவர் இப்படியாக ஒரு காரியத்தை சொல்லுகிறார். நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ என்று சொல்லிட்டு கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் ஆபிரகாமை குறித்து சாட்சி சொன்ன மாத்திரத்தில் அவனை விசுவாசிகள் எல்லாருக்கும், உலகத்தில் உள்ள எல்லா விசுவாசிகளுக்கும் அவனை தகப்பனாய் ஆண்டவர் மாற்றிவிட்டதை நாம் பார்க்கிறோம். ஆகவே குடும்பத்தை கர்த்தர் நேசிக்கிறார். ஒரு தனிப்பட்ட மனிதனை அல்ல, ஒரு தனிப்பட்ட மனிதன் ரட்சிக்கப்படுவான் என்று சொன்னால், ஆண்டவரே நீர் குடும்பம் முழுவதையும் நீர் நேசிக்கிறவர் அல்லவா? கல்வாரி சிலுவையில் தொங்கும் பொழுது ஒரு தாயினுடைய கதறலை கேட்டு ஒரு அருமையான சீஷனை ஆதரவாய் கொடுத்தவர் அல்லவா? அருமையான சீஷனுடைய அன்பை நீர் பார்த்துட்டு அவனை பராமரிப்பதற்கு தன் தாய் தகுதியுடையவர் என்று சொல்லி நீர் இணைத்து அவர்களோடு கூட பேசினீர் அல்லவா? இன்றைக்கும் எங்கள் குடும்பத்தில் நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். எங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் நீர் நேசிக்கிறீர். எல்லாரும் ரட்சிக்கப்படணும். எல்லாரும் நான் மாத்திரமல்ல, தனியாக வந்து பரலோகத்தை அனுபவிப்பதற்கு எல்லாரும் என்னோடு கூட வரணும்னு சொல்லி குடும்பத்தை நேசிக்கிற தேவனை நாம் அறிந்து அவரிடத்தில் ஜெபித்தோம் என்று சொன்னால், நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையை சேவிப்போம் என்று சொல்லி நாம் அறிக்கையிட முடியும். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போம்.